நம்ம இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். இது எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அமேசான் கார்டுகளோ கூடுகளோ எங்க இருந்தோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா அமேசான்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஆனா பேக்கிங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்ன்றது ஓப்பனா எல்லாருக்குமே தெரியற மாதிரி பேக்கிங் பண்ணிருக்காங்க. இதுக்கு இதான் கவரா மேல ஒரு பாக்ஸ் போட்டுருக்கலாம். ஏன்னா இது நம்ம பண்ணது வந்து கிளாஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கே இவ்வளவு கேவலமா பர்ச்சேஸ் பேக்கிங் பண்ணிருக்காங்க. உண்மையிலே 100% worst பேக்கிங் தான். இது நம்ம என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் வெயிட் மிஷின் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, தேடிட்டு இருப்பீங்க, கரெக்டான வெயிட் மிஷினா வேணும்னு. நானும் ஒரு வெயிட் மிஷின் ஆர்டர் போட்டேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. நானும் உங்களை போல இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வெயிட் மிஷின் ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா வெயிட் மிஷின் சொன்ன உடனே இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். டெம்பர் கிளாஸ் ஆன வெயிட் மிஷின் தான். அதுக்கு அவங்க பேக்கிங் கொடுத்துருக்கிறது மிக கேவலமா இருக்கு, ஒஸ்டா இருக்கு. சரி, நான் உங்க கண்ணு முன்னாடி அந்த பேக்கிங்கை நான் பிரிச்சு காமிக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் இல்லாம நீங்களும் எல்லாருமே வந்து அமேசானோ பிளிப்கார்ட்டோ எந்த ஒரு ஆன்லைன் சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா அன்பாக்சிங் பண்ணக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து எதை பிரச்சனை இருந்தாலும் கிளைம் பண்ண முடியும். அப்படி பிரச்சனையை வந்து கிளைம் பண்ண முடியலன்னா கூட நம்ம கேஸ் போடலாம். இதான் ஃபுட்டேஜ் வச்சு. இதுல எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா, அண்ட் இஸ்போர்ட்ஸ். அண்ட் இஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு பிரபலமான ஒரு, அதாவது பின்னாடி எனக்கு பின்னாடி உள்ள பிசி ப்ராடக்ட்டை தயாரிக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி நான் பார்த்த வரைக்கும். பிசி கேமிங் இந்த மாதிரி அதுல இந்த கம்பெனி பிரபலமானதாக எனக்கு தெரிஞ்சதுனால இதை நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இது என்ன விலைன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி தான் ஓபன் பண்றேன். இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வேணா போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓபன் பண்றேன். நல்லா தெரியும், பார்த்துங்க. இதுதான் அந்த அட்டைப்பெட்டி. அட்டைப்பெட்டிலேயே வந்து அவங்களோட இதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இதில் என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா, இது பேட்டரி போடுறது. ஆனால் வந்து இவங்க வந்து இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 2 பேட்டரி போடணும், AAA பேட்டரி நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அட்டைப்பெட்டி. அட்டைப்பெட்டியில் ஒன்றும் இல்லை, பபுள் ரேப் வச்சு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இது நல்லா அழுத்தத்துக்கு ஜாலியாக இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்போ நான் என்ன பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரியா இல்ல வெயிட் எப்படின்றது கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இது ஃபீச்சர்ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த வெப்சைட்டை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுன்றது மெத்தட் நம்ம கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இதுல என்ன பெரிய கம்ப சுத்துறன்றது நீங்க நினைக்கலாம். ஆனா சும்மா ஒரு பார்வை மட்டும் பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இது பபுள் ரேப்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கார்டு மாதிரி விடுது. அது என்னன்றத பார்க்கலாம். ஆன்டி இஸ்போர்ட்ஸோட வாரண்டி கார்டு. முக்கியமா இது நீங்க உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு பார் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல கட்டமா. இந்த பார் கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணணும். இதுல எந்த அளவுக்கு தெரிஞ்சதில்ல. ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணாதான் உங்களோட வாரண்டி அவங்க ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி டீடைல் எல்லாம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. 4 வந்து குஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. அது மூலம் பேட்டரி போடுறது எப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ஆன்டி இஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஒரு பட்டன் வேற கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் இது பபுள் ரேப் வச்சு பேக்கிங் பண்ணிருக்காங்க. அந்த பபுள்ஸ் அப்படியே ஒட்டி இருக்கு, நல்லாவே தெரியுது. இது வந்து கொஞ்சம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்கும், ஏன்னா இது கிளாஸ் தான். இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வேற யாரும் யூஸ் பண்ணாம நம்மளுக்கு தான் முதல்ல இதை அனுப்பியிருக்காங்க. சில ப்ராடக்ட் ஒரு யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ற ப்ராடக்ட்டை வேற யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தள்ளி விடுற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இது அப்படி செய்யல, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம். பேக்ல ஓபன் பண்றது ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓபன் பண்ணோடனே 2 பேட்டரி போட சொல்லியிருக்கு. நம்ம அதுக்காக 2 பேட்டரி கொண்டு வந்துட்டோம். நல்லா பாத்துங்க. AAA பேட்டரி கேட்டோம், நம்ம AA பேட்டரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இது போடக்கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம வேற பேட்டரி கொண்டு வரேன். நான் AAA பேட்டரி கேட்டேன், கடையில இருந்து வரக்குள்ள நம்ம கடையில இருந்தா AAA பேட்டரி சொல்லி கேட்டேன். ஆனா வந்து AA பேட்டரி மாத்தி கொடுத்தாங்க. இது தேவையில்லை. இதை தூக்கி நம்ம ஓரமா போட்டுருவோம். போட்டுட்டு இதையும் நம்ம வச்சிருவோம். நம்மள்ட்ட AAA பேட்டரி இல்லாம AA பேட்டரி இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வர வச்சு நான் போய் பேட்டரி கொண்டு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நம்மள்ட்ட எக்கச்சக்க AAA பேட்டரிஸ் இருக்கு. அதுல நம்மள்ட்ட இந்த வெயிட்டிங் மிஷினுக்கு தேவையான 2 பேட்டரி எடுத்துப்போம். 2 பேட்டரி நம்ம போட்டுப்போம். அதிகமா நான் சொல்றேன், அடிக்கடி இந்த பேட்டரி போடுற இடத்த சும்மா கழட்டி பார்க்காதீங்க. ஒன் டைம் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க. பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண மட்டுமே ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இது கொடுத்துருக்க பிளாஸ்டிக் வந்து லோ குவாலிட்டி பிளாஸ்டிக், ரொம்ப அழுத்தணுமா உடச்சிக்கும். அதுக்கப்புறம் இந்த வெயிட் மிஷினை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம பேட்டரி போட்டுட்டு கரெக்டாக போடணும். பேட்டரி போட்டு அழுத்தினா தான் பேட்டரி மேல் மூலமா தூக்கி இன்னைக்கு நீங்க அழுத்துறீங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்டரி போடுற கவர் உடஞ்சிரும். நம்ம போட்ட உடனே ஆன் பண்ணோட இந்த இடத்த காமிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 00 காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ஆன் பண்ணுங்க. ஆட்டோ ஆஃப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கேட்டீங்கன்னா பேட்டரி ட்ரைனேஜ் அதிகமா எடுக்காம இருக்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியும், இதுல ஆன் பண்ணது கரெக்டா காமிக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர் காமிக்குது, அதுக்கப்புறம் கேஜி காமிக்குது, அதுக்கப்புறம் பேட்டரி காமிக்குது. இது எல்லாமே பார்த்தாலே தெரியும். இதுல வந்து எந்த எப்படி கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, நல்லா கிளாஸ் தான். ஆனா வந்து இதுல நம்ம ஏறி நிக்கக்குள்ள கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கிரிப் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா கிரிப் கிடைக்குது. ஆனா நம்ம வந்து ஒரு நெர்வஸோட நிக்கிறோம். ஏன்னா கேட்டீங்கன்னா இது கிளாஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது. ஆனா போக இது பழகிடும். என்ன பொறுத்த வரைக்கும் இது வெயிட் கரெக்டா காமிச்சுன்னு கேட்டீங்கன்னா காமிச்சு நான்
நான் ஒண்ணுக்கு 2 வாட்டி ஏறி நின்று பார்த்தேன். என்னோட வெயிட் அக்யூரேட்டா காமிக்குது. அக்யூரேட்டா 2 வாட்டி ஒரே வெயிட் காமிக்குது. அப்ப என்னோட வெயிட் இதுதான். நீங்களும் உங்களோட வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல வேற போட்டு வைக்கிறேன். அது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இதை வந்து நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பெஸ்ட் கிடையாது. இந்த பிரைஸ் இது என்ன பிரைஸ் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா 439 வாங்கினா. ஆனா வந்து இது வந்து டெலிவரி சார்ஜஸோட தான் 439 வாங்க. 439 ரூபாய்க்கு வாங்க. 440 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. 440 ரூபாய்க்கு தான் வாங்கினா. அதுக்கு இது ஒர்த்தாங்க இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு நீடு இருந்துச்சு. அந்த நீடுக்கு இது கரெக்டா இருந்துச்சு. உங்களுக்கு இது நீடு தேவையா இருந்துச்சுன்னா வாங்குங்க. இந்த உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தாலும் நான் கீழே சஜஷன் பண்றேன்.